அமெரிக்காவில இருந்து ஈவினிங் கோல்னு வரதா, எங்களோட 2 வார் ஃபிளைட்ஸ் இருக்கு, அதை வந்து மத்தளையில நாங்க லேண்ட் பண்ணணும், அனுமதி தாங்க அப்படின்னு. ஜனாதிபதி பார்த்தாரு, இது சரிப்பட்டு வராது. இங்க கொடுத்தா இங்க பிரச்சனை, இங்க கொடுத்தா இங்க பிரச்சனை, தேவையில்லை, ரெண்டுக்குமே நம்ம அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி நடுநிலையா இருந்ததை சொல்லியிருக்காரு. ஈரான் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் உடனே சவுதி, குவைத் மற்றும் கட்டார் போன்ற நாடுகளுக்கு அடிச்சோடனே திணறி போயிட்டார் டொனால்ட் ட்ரம்ப். இது என்னண்டு நெத்தனியாகு என்னட்ட கேட்காம அடிச்சீங்க, எல்லா விஷயத்துக்கு நானும் சேர்ந்து அடிக்கிறேன். அப்ப நெத்தனியாவிட்ட கேட்கிறார், ஹலோ மிஸ்டர் நெத்தனியாகு, என்னட்ட சொல்லாம நீ அடிச்ச நீ உடனே நெத்தனியா சொல்லிருக்கிறார், ஓகே ஓகே ஒரு மிஸ்டேக் நடந்துட்டு இப்ப சொல்லிருக்கிறாள் அடிக்கிறேன்டா பரவாயில்ல என்னட்ட சொல்லிட்டாடி. ஒட்டுமொத்த உலகமும் முடங்குற ஒரு வாய்ப்பு இருக்கு தெரியுமா? அந்த அதிர்ச்சி தகவல், இணைய தரவுகள் அனைத்தும் முடங்கும். உலகம் முடங்குறதா முடங்குறலையான்றத முடிவெடுக்கிறது ஈரான் இல்லை, மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப், மிஸ்டர் பெஞ்சமின் நெத்தனியாகு. ஒரு டீயை குடிச்சிட்டு யோசிங்க, நீங்க 2 பேரும் யோசிக்காம இதை விளையாட்டு திடலா மாத்தினீங்க என்றால் ஒரு தரம் கோல் அடிக்க மாட்டீங்க, முழு கோலும் கோல் போஸுக்கு வெளியெல்லாம் போகும். உங்களையும் காப்பாத்திக் கொள்ளுங்க, எங்களையும் காப்பாத்துங்க, அவ்வளவுதான் நான் சொல்லலாம். சார் ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரை போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடி பிளேஸ். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம். பொய் சொல்லாதுங்க சரியா? பொய் சொல்லக்கூடாதுன்னா நான் சொல்லல, அமைச்சர் சந்திரசேகரன் எங்கட ஹக்கீம் நானா பார்த்து சொல்றேன், என்ன பொய் எது பொய்ன்னு தெரியும். நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதன் அடிப்படையில பொய் சொல்லியிருக்காருன்னு எல்லாரும் சொல்றாங்க. நேற்று நாங்க அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தது பிறகு ரவுஃப் ஹக்கீம் வெளியிட்ட கருத்து, முஜிபுர் ரஹ்மான் வெளியிட்ட கருத்தோட நாங்க இந்த தளத்துல எங்களோட நாட்டு நடப்புல மக்கள் குரலாக எங்களுடைய கற்பனையில சொன்னாங்க. பல பேர் பின்னூட்டத்துல வந்து நாங்கள் என்னத்தை எதிர்பார்த்தோம் நீங்க கதைச்சிருக்கிறீங்க. அப்ப நாங்க என்னன்ற இதுல சொல்ல வர முடியாது, நீங்களும் நானும் மக்கள் அந்த உயிர் துடிப்பாத்தான் இந்த லங்காஸ்ரீ ஐபிசி குழுமம் இருக்குது. நிச்சயமா எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுல நீங்க பாருங்க, மத்திய கிழக்குல இருந்து ஒரு ஆள் எழுதியிருந்தார், நான் இங்க உண்மையில எனக்கு வேலைக்கு போக முடியாது, வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கு, ஆனா உங்களோட ப்ரோக்ராம் நான் மிஸ் பண்றேன்ல, நீங்க சொல்றது சரி. இதுல பாருங்க, நம்ம நேற்று கதைச்சத ஒருவேளை அவர் தமிழ் பேசக்கூடிய அமைச்சர் சிலவளை பார்த்திருக்கலாம். நீங்க ராஜபக்சகள்ற காலத்துல மௌனமா தானே இருந்தீங்க என்று அமைச்சர் சந்திரசேகரன் ரவுபக்கியமா பார்த்து கேட்டிருக்கிறேன். கடந்த காலங்கள் ராஜபக்சாவினுடைய ஆட்சியின் கீழ் முஸ்லிம் மக்கள் அடித்து விரட்டப்படுகின்ற போது, முஸ்லிம் மக்கள் கூனி குறுகி அடிமைகள் போன்று வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட பொழுது, அவர்களை பள்ளி வாசல்கள் அவர்களுடைய ஊர்கள் தீ வைத்து எரிக்கப்பட்ட பொழுது பேசுவதற்கு வாய் மூடி மௌனிகளாக இருந்தவர் ஒன்று. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு அவர்களுடைய ஆட்சியிலே அமைச்சர்களாக இருந்தவர். அன்றைக்கு இருக்கின்ற முஸ்லிம் மக்கள் எல்லோருமே தாங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் தஞ்சம் பெற்ற இடம், அவர்கள் ஓடி வந்த இடம் வேறு சுமல்ல எங்களுடைய கட்சியார். இப்ப அடுத்த அமர்வுல நிசாப் காரிப்பர் சொல்லுவார், நான் போகல சரியா, நான் மக்களை பிரேசிப்படுத்தினான். இது எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னால், ஜனாசா இருக்கக்குள்ள கோத்தபாய ராஜபக்சவுக்கு முஸ்லீம் காங்கிரஸ்ல இருந்த பலர் ஆதரவு. பிறகு திரும்பி வந்த உடனே சொன்னார், அவர் எங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க, நாங்கள் உயர்வு என்ன கைக்குமான் நாங்க அதை அனுமதிச்சிட்டோம்ண்டார். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அது மட்டும் இல்ல, உங்களோட கூட்டாளி எங்களிடம் ஆலோசனை கேட்டால் நாட்டை காப்பாற்ற ஆலோசனை வழங்க தயாராக இருக்கிறோம், ஆனால் கேட்கிறார்கள் இல்லை. சார் ஆலோசனை ஆறு தந்தாலும் கேளுங்களேன். ஆனா கூட்டாளின்னு சொல்லாங்க, கட்ட கட்டவர்கள்லாம் கூட்டாளின்னு நீங்க வேற சொல்லிவிட்டு போயிருவீங்க, கடைசியில நாங்க தான் இங்க பிரச்சனை. ஆனா சொல்லி இன்னைக்கு இப்ப நிறைய நாட்டு மக்கள் மத்தியில, முக்கியமா நாட்டு மக்களை தவிர்த்து இந்த பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு விமர்சிச்சுக்கிட்டு சர்ச்சைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு எதிர்கட்சிக்கு, இன்னைக்கு ஜனாதிபதியை நேரடியா பார்லிமெண்ட்டுக்கு வந்து அப்படி பல மணி நேரமா இருந்து அப்படி பதில கொடுத்துட்டு போயிருக்காரு, திட்ட தெளிவா என்ன நடந்துச்சு. முக்கியமா இந்த ஈரான் அமெரிக்கா போர்ல நடுநிலைமை வைக்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த ஈரான் கப்பல் ஐரிஸ் டீனா கப்பல் தாக்கப்பட்டது, அதை பத்தி பார்லிமெண்ட்ல முஜிபுர் ரஹ்மான் 11 மணி நேரம் கப்பல் இருந்துச்சு அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட், அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஜனாதிபதி அன்வர் குமார் சனக்கு இன்னைக்கு ஒரு நீண்ட தெளிவை வழங்கி இருக்காரு. முக்கியமே பிப்ரவரி இறுதியிலேன்னா ஈரான் கப்பல் வந்து இலங்கை துறைமுகத்துக்கு ஒரு குட்வில்
விசிட்டுக்கு அனுமதி கோரியிருக்காங்க. மார்ச் மாதம் 9, 13ஆம் தேதிகள்ல வாரத்துக்கு அப்ப ஜனாதிபதி அழகா விளக்கப்படுத்தினாரு. அனுமதி கொடுத்தா நிச்சயமா அது அப்ப கொஞ்சம் அந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் போருக்கான சமீட்சைகள் தெரிகிறதாகவும், அதனால இவங்க அதை கலந்தாலோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அமெரிக்காவிலிருந்து ஈவினிங் கோலன்னு வரதா, எங்களோட 2 வார் ஃபிளைட்ஸ் இருக்கு, அதை வந்து மத்தளையில நாங்க லேண்ட் பண்ணணும், அனுமதி தாங்க அப்படின்னு. ஜனாதிபதி பார்த்தாரு, இது சரிப்பட்டு வராது. இங்க கொடுத்தா இங்க பிரச்சனை, இங்க கொடுத்தா இங்க பிரச்சனை. மத்திய கிழக்குல போர் வெடிச்சா அது கடைசியில இங்க கோல் வருது வந்து முடிஞ்சிடும், தேவையில்லை. 2க்குமே நம்ம அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி நடுநிலையா இருந்ததை சொல்லியிருக்காரு. இல்ல டில்சன் நீங்க பாத்தீங்கன்னா அனுரகுமார திசாநாயக்காவுக்கு கேள்வி கேட்டவங்க எல்லாரும் அப்படியே அனுரகுமார திசாநாயக்க பதில் சொல்லிட்டாரு. அடுத்த ஸ்டெப் என்ன மனோ கணேசன் எங்கட மனோண்ணனை பார்த்து ஏதோ ஒரு கதைச்சவர் என்ன அது சிங்களத்துல அது என்னன்னா, இப்ப ஒன்றிணைந்த எதிர்கட்சின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் நாங்க கூட காட்சி அந்த நாட்டு நடப்புல மனோ கணேசன் அவர்களும் அந்த பிரஸ் மீட்ல இருந்தார். அப்ப அவரும் அமர்ந்து அந்த இடத்துல அமர்ந்துகிட்டு எதிர்கட்சியா இருக்காரா இல்லாட்டி அவர் சொல்ற ஒன்றிணைந்த எதிர்கட்சியில ஒரு பிரஸ் மீட் நிலக்கரி சம்பந்தமா கப்பல் சம்பந்தமா எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஜனாதிபதி சொல்றாரு, மனோ நீங்க கூட அன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல உட்கார்ந்து இருந்தீங்க, அதுக்கு பக்கத்துல உங்க பக்கத்துல அமர்ந்திருந்தவரு ஈரானை பத்தி நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு, கப்பல் 11 மணித்தியாலமா அனுமதி கோட்டி நின்றுகிட்டு இருந்துச்சு அப்படின்லாம் சொல்றாரு. அதுதான் இன்னைக்கு ஜனாதிபதி கோயப்பட்டிருந்தாரு. ඒ කියන්නේ මනෝ ගණේෂන් මන්ත්‍රීතුමා ඒ තැනට වැටුණා, ඊට වඩා චුට්ටක් උඩට වැටුණේ. රයිට් මම කියන්න හදන්නේ මේ මම දකින්න දේනේ කියන දේනේ හරිද? මම දැක්කා ඔබතුමාලා නෝන්ත ඒ කියන්නේ විපක්ෂ ඉන්නේ පාර්ලිමේන්තුව විතරක් නෙමෙයිනේ අද. පාර්ලිමේන්තුවෙන් එළියේ ඕගොල්ලන් එකට වාඩි වෙන විපක්ෂ ඉන්නවනේ. දැන් ඔයා ප්‍රෙස් කොන්ෆරන්ස් එකක් තිබ්බා, වාඩි වෙලා හිටිය මම දැක්කා. ඒ වාඩි වෙලා හිටිය පාර්ලිමේන්තු විපක්ෂයත් එක්ක විතරද? දැක්කනේ එකමුතුවක් හැටියට වාඩි වෙලා හිටියා. අන්න ඒක හිටියේ රුසියාව ගැන කියපු අය. මම දන්නේ නැහැ, මම කියන්නේ විපක්ෂෙදී. හරිද? මම දැක්ක ඔබතුමා වාඩි වෙලා හිටියේ. එතන හිටියේ අල්ලපුටි හිටියේ. මම දැක්කා ඒක. හරිද? රයිට්. ඒ නිසා මම කියන්නේ හරිද? විපක්ෂය කියලා මම පාර්ලිමේන්තුව පමණක් නෙවෙයි සලකන්නේ, එළියෙත් நீட் அவசியம் கோசாவத் திபினா எசியல் அடிக்கடி ஜனாதிபதி ஸ்பீச்சில் அடிக்கடி பார்லிமெண்ட் உறுப்பினர் மனோ கணேசன் பேர் அடிப்படும். அது வளமே என்னன்னு சொன்னால் அதை சொல்லிக்கொள்ளணும் டெல்சன். ராஜபக்ச காலத்திலேயும் அல்லது அதுக்கு பின்னகர்ல எதிர்கட்சியில அனுர்குமார் இருக்கக்குள்ள வந்து இப்ப நான் நினைக்கிறேன், இப்ப போன் பண்ணா கூட அந்த அனுரண்டு கெசுவலா சொல்லக்கூடிய நிலையிலாம் மனோ கணேசன் பெற என்றால் அந்த அளவு நட்போட நாடாளுமன்றத்தில் இருந்தவங்க, நாடாளுமன்றத்துக்கு வெளியிலையும் இருந்தவங்க, எதிர்கட்சியா இருக்கக்குள்ள எல்லாரையும் விட பல விடயங்கள்ல எதிர்கட்சிகள் இவங்க 2 பேரும் கூடுதலா சேர்ந்து வேலை செய்த அந்த நட்பா கூட ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு முதலம் வந்து இவர பேர் தான் உச்சரிச்சது. ஆமா, அத்தான் அந்த வகையில சேஃபான முடிவு எடுத்து நடுநிலையா இருந்து சேஃபா இலங்கைக்குள்ள இந்த பிரச்சனையை கொண்டு வந்துடாம, இலங்கை அண்மித்த பகுதிகள் இந்த பிரச்சனையை கொண்டு வந்துடாம அனுரகுமார திசாநாயக்க இதை அழகா ஹேண்டில் பண்ணியிருக்காரு, திரும்பியும் அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு. அவர் சொல்ல வரணும்னா, மத்திய கிழக்குல போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இலங்கையின் கடல் எல்லை மற்றும் வான்பரப்பை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எந்த தரப்பின் யுத்த நடவடிக்கைகளுக்கும் எவ்விதத்திலும் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க போவதில்லைன்னு உறுதியா சொல்லிட்டாரு. சரி, அவர் உறுதியா சொன்னது இருக்கட்டும், இப்ப எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா இவங்கள்ட்ட ஒரு குணம் இதோட இருந்து பாத்தீங்களா, அந்த ஈரான் பிரச்சனையை வச்சுக்கொண்டு இப்ப அவரை பொறுத்தவரையில ஈரானுக்கு சார்பும் இல்ல, அமெரிக்காவுக்கு சார்பும் இல்ல, மத்திய கிழக்கு எல்லாரோடையும் கதைக்கக்கூடிய நிலைமை. நான் யாருக்கு என்னடா அவர் இப்ப இலங்கை இருக்கிற நிலைமையில ஒரு பக்கம் சாய இயலாது. இலங்கையில யார் ஜனாதிபதியா இருந்தாலும், அது அனுரவில யார் இருந்தாலும் ஒரு பக்கம் சாய இயலும், அது இயல்பான என்ன சூழ்நிலை. அப்படி பொருளாதார நெருக்கடி, இப்ப எரிபொருளுக்கு நாங்க இன்னொரு ஆக்கள்ல தங்கி இருக்கிறோம், எல்லாத்துக்கும் நாங்க இன்னொரு ஆக்கள்ல எதிர்பார்த்து இருக்கிறோம். அப்ப அதுல நீங்க பாத்தீங்களா, இப்ப இவங்க முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்கள் வந்து ஒரு சாரார் மத்திய கிழக்கு சார்பாக, இன்னும் ஒரு சாரார் ஈரான் சார்பாக, இன்னும் ஒரு சாரார் ஈரானை மத்திய கிழக்கையும் குழப்பி அடிக்கிறது இஸ்ரேல் சார்பாலாம் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க தனியா. அதுல இன்னும் ஒரு விடயம் பாத்தீங்களா டில்சன், அவர் ஜனாதிபதி கூறினதுல நம்ம கூறின விடயம் தான் நாங்கள் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் கூறினதை இப்ப ஒரு உத்தியோகபூர்வம். நான் என்ன சொன்னேன், நாங்க இதுல கதைக்கிற விடயம் பலது வந்து உங்களுக்கு உத்தியோகபூர்வ தகவலா வரும். கியூஆர் முறையானது 100% செயற்பாட்டில் உள்ளது. இந்த முறைக்கு வெளியே எரிபொருள் வழங்கும் எரிபொருள், அதாவது இந்த முறைக்கு வெளியே எரிபொருளை நீங்க நேற்று சொன்ன மாதிரி அவங்களோட உரிமை ரத்து செய்யப்படும். சட்டவிரோத எரிபொருள் பெற்றுக்கொண்டு கருப்பு சந்தை நடத்த முயற்சிப்போருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என போலீஸ் மா அதிபருக்கு நாங்க சொல்லிட்டு இருந்தானே.
அதாவது சிவில்ல குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பலர் எல்லாம் ரெடியா நிக்கிறாங்க. களமிறக்கப்பட்டிருக்காங்க. அதை இப்ப ஓர்டரா போட்டுட்டார் ஜனாதிபதி. அவ்வளவுதான் வித்தியாசம். கியூஆர் கோட பத்தி இன்னைக்கும் சொல்லணும். இப்ப 2வது நாள்னு சொன்னாலும் கூட இன்னைக்கும் வரிசைகள், நீண்ட வரிசைகள் எங்களுக்கு எங்கேயுமே காண்கிறதுக்கு இல்ல. அமைதியா பொறுமையா மக்கள் நின்று ஒரு சின்ன சின்ன வரிசைகள் தான் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள அவங்க பெட்ரோல் நிரப்பிக்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி நேற்றும் இன்றும் ஒரு தகவல் வதந்தியா பரவணுச்சு. என்னன்னு சொன்னா, நாளைக்கு முஸ்லிம் பெருநாள், இஸ்லாமியனுடைய பெருநாள், நோம்பு பெருநாள். அதையும் தாண்டி அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே சனியும் ஞாயிற்றுக்கிழமையும் எரிபொருள் விநியோகிக்கப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு தகவல் உலா வந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதுக்கு சிபிசி ஒரு அறிவிப்பை விடுத்திருக்காங்க. நாளை மற்றும் நாளை மறுநாள் விநியோகஸ்தர்களுக்கு வழமை போன்று எரிபொருள் விநியோகிக்கப்படும் என சிபிசி, சீலோன் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை எரிபொருள் விநியோகிக்கப்பட மாட்டாது என்ற பரவிய வதந்தியை அடுத்து இந்த தகவல் உத்தியோகபூர்வமா சொல்லப்பட்டிருக்கு. சோ யாரும் அச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஏற்கனவே 4 கப்பல் எரிபொருள் தாங்கிய 4 கப்பல் மார்ச் மாத இறுதி வரை நமக்குள்ள நமக்கு தேவையான எரிபொருள் நாட்டுக்கு தந்துட்டு போறதுக்கு தயாரா இருக்காங்க. அதனால ஏப்ரல் இறுதி வரை நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ரொம்ப கட்டுப்பாடோட பெட்ரோல் அடிப்படுது. ஒரு சில இடங்கள்ல அளவுக்கு அதிகமாகவும் அடிப்படுறதா கேள்விகள் இருக்கு. அதை எப்படி இருந்தாலும் நம்ம கட்டுப்படுத்தி பயன்படுத்திக்கிட்டா எதிர்வரும் நாட்கள்ல, எதிர்வரும் மாதங்கள்ல இந்த யுத்தம் முடிகிறது நாங்க கொஞ்சம் இழுத்துக்கிட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். சோ நாங்க சேமிச்சு வீண் விரயமாக்காம இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாங்க நடந்துக்குவோங்கிறத நாங்களும் சொல்லிக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை இலங்கை நாடாளுமன்றம் எப்படி இருக்கு? நாடாளுமன்றம் இப்ப இன்னைக்கு ஜனாதிபதி இவ்வளோ கதை சொல்லிட்டு போனார். போயிட்டு கொஞ்ச நேரத்துல எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் சொல்றாரு. என்னன்னா, இந்த போரை கண்டித்து ஜனாதிபதியால் பேச முடியவில்லை அப்படின்னா, போரை கண்டித்து ஜனாதிபதி இப்ப இவ்வளவு நேரம் ஜனாதிபதி பேசினாரு. இந்த கொஞ்சம் போரை கண்டிச்சு பேசியிருக்கலாம் தானே, ஏன் பேச முடியல அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கு ஜனாதிபதி போரை எதிர்த்து பேசணுமா, போரை கண்டிக்கணும், வன்மையா கண்டிக்கணுமாம். ஈரான் கப்பல் தாக்கப்பட்டதை அமெரிக்காவை எதிர்த்து பேசணுமாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சஜித் பிரேமதாஸ் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கு. මේ ක්‍රියාත්මක වුණු යුද්ධය හෙලා දකින්නට ඇයි ජනාධිපතිතුමා ප්‍රකාශ කළ නැත්තේ? ඔච්චර මධ්‍යස්ථ නම් ජාත්‍යන්තර නීතිය උල්ලංඝනය කිරීම පිළිබඳව බොහොම පැහැදිලි ප්‍රකාශයක් කරන්න තිබුණා. என்ன செய்யறது? ஜனாதிபதி அவர் பாட்டுக்கு இருக்காரு, இவரே எதிர்பார்க்கறது வேறையா இருக்கு. ஒட்டுமொத்தத்துல இலங்கை இந்த பிரச்சனையில ஈடுபடணுமா ஈடுபடக்கூடாதா? எதிர்கட்சியில பல பேருக்கு ஆசை எப்படியோ தலையை அப்படி அந்த பிரச்சனையில தலையை கொண்டு போய் சிக்க வைக்கணுங்கிறது உங்களுக்கு ஆசை. நானும் கூட ஒரு விடயம் கேட்கணும். இந்த என்ன பேர் மைந்தானந்த அழுத்தம் இப்ப உள்ளுக்குள்ளேயே வெளியில எனக்கு புரியல. ஆனா உள்ளுக்கு வெளியில வந்தவர் முதல் அடிக்கடி வருவார். அவரை அழைச்சிக்கிட்டு வராங்க. வேற கேஸுகள் இப்ப உள்ளுக்கு இப்ப 20 வருஷம் அவர் உள்ளுக்கு போட்டிருக்காங்க தானே. இந்த 20 வருஷம் உள்ளுக்கு போட்டதுக்கு இவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல அப்படி திரும்ப அப்பீல் பண்ணி இவர் வெளியே வர முடியுமான முயற்சிக்கிறாரு. அப்புறம் இன்னொரு 2-3 கேஸுகளுக்கு சம்பந்தமா இவர் அடிக்கடி அழைச்சிட்டு வருவாங்க. இவர் உள்ளுக்கு தான் இருக்காரு. 20 வருஷத்துக்கு உள்ளுக்கு தான். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன தனது தந்தையை மாட்டிவிடப் போவதாக நாமல் ராஜபக்ச முன்னரே அறிந்திருந்ததாக செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. தந்தை இப்படி ஒன்றுக்குள்ள சிக்க போறாருன்னு முன்னரே நாமலுக்கு தெரியுமா? நாமலுக்கு தெரியுமாமா? ஓமா அப்பா சரி, ரெண்டு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல. இப்ப அப்படி என்ன இப்ப யார்கிட்ட போறது? இது இப்ப எல்லா விசாரணைக்கு முன்னரும் தங்கள் இதுகளுக்குள்ள சிக்க வைக்கிறாங்கன்னு தங்களுக்கு தெரியுமாண்டா, அப்ப என்ன செய்யற டெல்சா? இப்ப நான் இப்படித்தான் இப்படி ஒன்று இருக்கு. இப்ப மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தெரியுமா இருக்கலாம், நான் 60 மில்லியன் கபில சந்திரசேன கிட்ட வாங்கியிருக்கேன்னு மஹிந்த ராஜபக்ச வெளியில சொன்னாலும் கூட, ஆமா கபில சந்திரசேன இடத்துல லஞ்சத்துல நான் 60 மில்லியன் எடுத்தேன்னு சொன்னாலும் கூட அந்த ஆதரவாளர்கள் இருக்காங்களே அவங்க நம்ப மாட்டானுங்க. அவனுங்கள்ட்ட இருக்க கெட்ட பழக்கமே இதுதான். மஹிந்த ராஜபக்சவே நான் கல்லுன்னு சொன்னாலும் இவங்க என்ன செய்யறது? இல்ல தலைவரே, நீங்க கல்ல இல்ல, நீங்க நல்லவரு வல்லவரு அப்படின்னு சுத்தப்படுத்தி கழுவி விடுறதுக்கு தான் அவங்க எல்லாம் இருக்கானுங்க. இப்ப இந்த சோசியல் மீடியால கூட நேத்துல இருந்து இந்த கேஸ் கோர்ட்ல பேசப்பட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க கேட்கறது பாக்குறது எல்லாமே என்னன்னா, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில ரங்க திசாநாயக்க, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ரங்க திசாநாயக்க
கபில சந்திரசேனவை மிரட்டி அவரோட ரூமுக்கு அழைப்பிச்சு அவரை உட்கார வச்சு மிரட்டி, ஏய் உன் கேஸ்ல யார் யார் இருக்கான்னு எங்களுக்கு தெரியும், அப்பாவும் மகனும் மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச 2 பேரையும் சொல்லிடு, இல்லன்னா அந்த கேலிய கேஸுக்கு ஒருத்தருக்கு என்ன நடந்து தெரியுந்தா தூக்குல மாட்டி செத்தாரே அந்த மாதிரி நடந்துரும் அப்படின்னு மிரட்டினதா கபில சந்திரசேனா எழுத்து மூலமா அறிவிச்சிருக்காரா லோயஸுக்கு. லோயஸ் அதை கொண்டு வந்து இந்த ஊடகங்களுக்கு வெளியிட்டாங்க. இங்க பாருங்க, கபில சந்திரசேனா மஹிந்த ராஜபக்சனுடைய பேரை சொல்றதுக்கு காரணம் ரங்க திசாநாயக்க லஞ்ச ஊழல் பணிப்பாளர் கபில சந்திரசேனையை மிரட்டி இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கியிருக்காரு அப்படின்னு. இப்ப அதுல இருந்து ஐயோ இந்த ராஜபக்ச ஆதரவாளர்களும் ஒரே எனக்கு ஞாபகம் இருக்குது. முதல் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில கைது செய்யப்படுற தமிழ் இளைஞர்கள்ட்ட போலீசார் இப்படித்தான் கட்டாயமா வாங்குறன்ற ஒரு பயில் இருந்தது. சரி, அந்த 2009 யுத்த நிறைவுல அதை செய்தது இந்தாக்கள் தான். இப்ப கபில வந்து எப்படி அவர் வந்து இதை சொல்லலும், அதுதானே வாய்ப்பே இல்லை. இப்ப அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறது வந்து ஒரு திரைப்பட பாணியில தான் இருக்கு. முக்கியமா அது வந்து நல்ல ஸ்கிரிப்ட், அது நல்ல அழகான ஸ்கிரிப்ட். அதை எடுத்து நல்ல ஒரு படம் வேணும்னா எடுக்கலாமே தவிர இதெல்லாம் நம்புறதுக்கு படியே இருக்கான்னு கேட்டா இல்ல. அதான் சொல்றது, கதை திரைக்கதை வசனம் அது உங்களுக்கு நல்லாவே வரும். ஆனா இவ்வளவு பதற்றத்துக்கு மத்தியிலையும் வர்த்தக அமைச்சர் வசந்த் சமரசிங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. இப்ப பண்டிகை காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே உலகளாவிய பிரச்சனைகள் காரணமாக இலங்கையில மக்கள் சற்று பயத்துல தான் இருக்காங்க. இல்லாமல் இல்ல, என்ன நடக்கும் ஏது நடக்கும், ஏற்கனவே கரண்ட் போகுதுன்னு ஒரு கதை சொல்லி என்ன ஜனாதிபதி உறுதிப்படுத்துறாரு. சித்திரை பண்டிகைக்கு உங்களுக்கு கரண்ட் போகாது, அதாவது நாங்க எல்லாம் காப்பாத்துறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், பிரச்சனை எல்லாம் பாத்துக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்னு சொன்னாரு. ஆனா அதை தாண்டி இன்னைக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு. பண்டிகை காலத்தை முன்னிட்டு சதோசவில் விலை கழிவு வழங்கப்படும் சில அத்தியாவசிய பொருட்களின் விலை விவரம் வெளியிடப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில சதோசவில் நீங்க சென்று வாங்குறதா இருந்தா வெள்ளை நாடு அரிசி 217 ரூபாய் கிலோகிராம், வெள்ளை பச்சை அரிசி 203 ரூபாய், கோதுமை மா 254 ரூபாய், நெத்தலி 1050 ரூபாய், பருப்பு 264 ரூபாய், பெரிய வெங்காயம் 150 தொடக்கம் 160க்கு இடைப்பட்ட விலையில் நீங்க வந்து சத்தோசாவில வாங்கிக்கலாம். சத்தோசாவில விலை குறைக்கப்பட்டிருக்கு. இதே போயிட்டு ஆமா, இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. சத்தோசாவில் 2500 ரூபாய்க்கு அதிகமாக பெறுமதியான பொருட்களை கொள்வனவு செய்பவர்களுக்கு பரிசுகளை வழங்கும் திட்டம் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சத்தோசா அதுல போயிட்டு அமைச்சர் சொல்லிட்டார் எல்லாத்துக்கும் விலை குறைச்சாச்சுன்னு சொல்லி சண்டை பிடிச்சிட்டாங்க. அது பொறுமையா வாங்கிக்கங்க, அதுதான் சொல்ல இருக்கு. என்ன தாண்டா இப்ப நாளைக்கு நோன்பு பெருநாள் இஸ்லாமிய சொந்தங்கள் நாளைக்கு கொண்டாடுவாங்க. ஆனா மத்திய கிழக்குல இருக்க இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஒரு பதற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன ஆனால் விமான போக்குவரத்துகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு டெல்சான், மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் விமான போக்குவரத்துக்கு. ஆனா பலர் வந்து வேலை இழந்திருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதா கூட. சிலர் வேலைக்கு போகல, சிலருக்கான ஊதியங்கள் கிடைக்கல. அந்த ஊதியங்கள் வந்து சில பேருக்கு வந்து முழுமையா வழங்குற இல்லையா, எனக்கு தெரியாது அதுல நிலைமை. ஒரு சிலர் சொல்றாங்க தங்களுக்கு 2 மாதங்களுக்கான ஊதியம் வழங்கப்படல, இன்னும் சில அட்வான்ஸுகள் வழங்கப்பட வேண்டும். ஒரு பல நிறுவனங்கள் அங்க பாதிப்புகள் இல்லை, ஆனா ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் நாங்க இருக்கிறதா கூறப்படுது. ஆனால் நாளைய நாள்ல இதுல நோன்பு பெருநாளை கொண்டாடக்கூடிய முஸ்லிம் உறவுகளுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். நீங்க உங்களுடைய நோன்பு பெருநாள் மிகவும் புனிதத்தன்மையோட நீண்ட நாட்களாக நோன்பிருந்து நாளைக்கு உங்களோட நோன்பு பெருநாளை கொண்டாடுறீங்க. நீங்க அதுல துவா கேளுங்க, நல்லபடியா இந்த அமைதி நிலவு வேணும், அமைதியான சூழ்நிலை வெகு விரைவில் வர வேணும் என்று நாளை விசேட விதமா எல்லாரும் அவங்களோட பிரார்த்தனையில வேண்டிக் கொள்ளுங்க. அதோட மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய சொந்தங்கள், இப்ப இலங்கையை சேர்ந்த பலர் மத்திய கிழக்குல வேலைக்காக சென்றிருக்கிறாங்க. நோன்பு பெருநாளை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் என் சார்பிலும் எங்களுடைய சக ஊடகவியலாளர் டெல்சான் சார்பிலையும் உங்களுக்கு நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அமைதி உருவாகட்டும், சமாதானம் நிலைக்கட்டும் என மத்திய கிழக்கில் வாழ்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் ஏனைய எல்லா மக்களுக்கும் அமைதியான ஒரு சூழல் உருவாகணும், நிம்மதியாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நாங்க பிரார்த்திக்கிறோம். அதே வேளையில் இப்போ ஒரு செய்தி கிடைச்சிருக்குன்னா, மஹிந்த ராஜபக்சவுக்கு கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்ட 60 மில்லியன் அந்த காசு விவகாரம்னால அரசாங்கத்துக்கு வேலை பிழைக்க போகிறது, அரசாங்கம் தவறிழைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு SLPPயின் ஒரு சில குழுவினர் CIDக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. உண்மையில CID பாராட்டவனும் 6 கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுக்குது இல்ல. என்னன்னு சொன்னா டெல்சா, நீங்க ஒருபடியும் தான் இலங்கையில இருக்கான்னு சொன்னால் இவங்கள் 6 ராஜபக்ச குடும்பம் மற்றது 6 என்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் உடனே இல்லைன்றான்.
பாருங்க நீங்க வடிவா. அதான் அதான் அதான். அப்ப இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி நோன்பு பெருநாள் நாள்ல இன்னும் ஒரு துயரமான செய்தி, ஒரு மகிழ்வும் ஒரு துயரமும். புனித ரமலான் நாளிலும் கூட பலஸ்தீனர்கள் அல் அக்ஸா மசூதிக்குள் நுழைய இஸ்ரேலிய படைகள் தடை விதித்துள்ளன. இதனால் அங்கு வசிக்கும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் மசூதியின் வாயில்களிலும் அருகிலுள்ள தொழுகைகளிலும் தொழுகை நடத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகியுள்ளனர். இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் மசூதி வளாகத்துக்குள் நுழைய விடாமல் தடுத்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்குது. தற்போதும் மத்திய கிழக்கில் கடந்த சில ஆண்டுகளாக மோதல் தொடர்ந்து வருகிறது. ஒரு பக்கம் ஈரான் போரை தீவிரமாக நடத்தி வருகிறது. அதே நேரம் மறுபக்கம் காசாவில் வாழும் பலஸ்தீனர்களும் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே அங்குள்ள அல் அக்ஸா மசூதிக்கு பலஸ்தீனர்களை நுழைய விடாமல் இஸ்ரேலியர்கள் தடுத்து வருகின்றமை என்ன பொறுத்தவரை டில்சான், இதுல மதங்கள் அப்பாற்பட்டு ஒரு மத உரிமை மறக்கப்படக்கூடாது, மொழி உரிமை மறக்கப்படக்கூடாது. முஸ்லீம்களை பொறுத்தவரையில நாளைய நாள்ல அவர்களுடைய நோன்பு பெருநாளை நிறைவு செய்து அவருடைய சிறப்பு நிகழ்வுகளை கொண்டாடுற அந்த நாள்ல இவ்வாறான தடைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. மனித உரிமைகள் பேசக்கூடியவர்கள் மதங்கள், இனங்கள், மொழிகள் விடயங்கள்ல மிகவும் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளணும். அது யார் செய்தாலும் தவறதுல மாற்றமில்லை. கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். அதே மாதிரினா ஜனாதிபதியினோட இன்னைக்கு உரையில இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. எதிர்வரும் நாட்கள்ல பெட்ரோல்ல விலையில மாற்றம் ஏற்படலாம்ங்கிற மாதிரி ஒரு சமீட்சை இருக்கு. காரணம் அவர் சொல்லியிருந்தாரு, $1 சர்வதேச ரீதியா ஒரு பேரலுக்கான விலை டாலர்ல அதிகரிச்சா இலங்கையில $2 அதிகரிக்கும். அப்படித்தான் அதுதான் சிஸ்டமா சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதன் அடிப்படையில் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நைட்டுக்கு அல்லது இந்த வாரத்துல மீண்டும் இந்த விலைகள்ல மாற்றம் ஏற்படலாம். அது நம்ம உள்நாட்டு நெருக்கடி அல்ல, சர்வதேச சந்தை விலைக்கு அமைய இந்த மாற்றம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வேளை இன்னைக்கு நைட் அல்லது நாளைக்கு QR சிஸ்டமும் புதுப்பிக்கப்படும். அப்படின்னா இந்த வாரத்துக்கான கோட்டா ரீஃப்ரெஷ் ஆகி அடுத்த வாரம் அந்த புதிய கோட்டா இன்னைக்கு அந்த 5 லிட்டர் ஹோலுக்கு பைக்குக்கு 5, முச்சக்கர வண்டிக்கு 15 கிடைக்கும். அதை கொஞ்சம் பாருங்க. ஆனா நான் நினைக்கிற மாதிரி பெட்ரோல் விலை முன்னுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது அணுவரையில பெட்ரோலிய அமைச்சர்லாம் ஆரம்பம் ஒன்றும் செய்யலாது. இது இயல்பான ஒரு விடயம் இல்லைங்க. அடுத்தது டில்சன் இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஈரான்ல இருந்த இயற்கை எரிவாயு மையம் தான் தாக்கப்பட்டது. அது உலகுக்கு 51 விதமான இயற்கை எரிவாயுவை வழங்கக்கூடியது. அந்த தாக்குதல் நடந்த உடனே ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னு சொல்லுங்க. அடிச்சது இஸ்ரேல், ஆனா சொன்னது அமெரிக்காவும் இஸ்ரேல் இணைஞ்சு தாக்குதல் நடந்தது. டொனால்ட் ட்ரம்ப் அவங்க அடிச்ச உடனே டொனால்ட் ட்ரம்ப் அமைதியா தான் இருந்தவர், சத்தமில்லாம தான் இருந்தவர். ஈரான் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், உடனே சவுதி, குவைத் மற்றும் கட்டார் போன்ற நாடுகளுக்கு அடிச்சோடனே திணறி போயிட்டார் டொனால்ட் ட்ரம்ப். திணறலண்டா பெருந்திணறல். உடனே சொல்லி போட்டார், இது என்ன நெத்தனியாகு என்னடா அடிச்சனீங்க, எல்லா விஷயத்துக்கு நானும் சேர்ந்து அடிக்கிறேன், நீங்க போய் தனியா அடிச்சிருக்கீங்க. என்ன பிரச்சனைனா, அந்த குவைத்துக்கு அடிச்சது எல்லாம் கட்டாருக்கு அடிச்சது பெரிய லோஸ்ட் அமெரிக்காவை பொறுத்தவரை. அது மாதிரி குவைத் எல்லாம் அமெரிக்காவுக்கும் இந்த சண்டையை செய்யுங்கன்னு சொல்லி காசாலி கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் டொனால்ட் ட்ரம்போட குழம்பிட்டா. நீங்க அப்ப நெத்தனியாவிட்ட இருக்கார், ஹலோ மிஸ்டர் நெத்தனியாகு, என்னடா சொல்லாம நீ அடிச்ச நீ என்னன்னு உடனே நெத்தனியா சொல்லிருக்கிறார், ஓகே ஒரு மிஸ்டேக் நடந்துட்டு இப்ப சொல்லிருக்கிறாள், அடிக்கிறா பரவாயில்ல, என்னடா சொல்லிட்டாடி அடி பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாடி. இது மற்றாக்கள் கேட்டா அதுக்கு நேற்று ஒன்று சொன்னாரு என்றால், நான் சண்டை செய்ய போறேன்ற தெரியும், ஆனா எல்லாருக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணலான்னு ஜப்பான் வெளிவார அமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஜப்பான் வெளிவார அமைச்சர் மேற்கோள் காட்டி செய்தி. என்ன காரணம் என்றால், வெளியில தெரிஞ்சா எல்லாரும் அலர்ட் ஆக மாட்டாங்க, டக்குன்னு வெளியில விட்டுருவாங்கன்ற ஒரு பிரச்சனை. அடுத்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கிற யுத்தத்துல ஹர்முஸ் ஜலசந்தியில டோல்கேட் வர போதும். இனி டிக்கெட்டை பொண்டை பார்த்து தான் விடுவாங்க. அப்பா இதுல ஈரானுக்கு ஜக்பாட் அடிச்சிருக்குது. உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் மையப்பகுதி அல்லது ஹார்ட் தான் அந்த ஹர்முஸ் ஜலசந்தியை சொல்றது. அந்த கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் விதிக்கும் திட்டத்தில் ஈரான் சுங்க கட்டணம் கடலால போக்குல கடல்ல கேட்ட போட்டு டிக்கெட்டை வாங்கி தான் நீ விடுறது. என்ன நடக்க போகுது அதான் இப்ப ஈரான் அந்த 3 நாடுகள் மீது நடத்தின தாக்குதல்ன்றது, அந்த எரிவாயு வயல்கள் மீது நடத்தின தாக்குதல்ன்றது டொனால்ட் ரொம்ப பெரிய அளவுல பாதிச்சிருக்குது. இந்த போரை தணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்க வேணும், அல்லது அழிவுகள் தான் இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஈரான்ல இன்னும் மறுபடியும் சொல்லப்படுது டில்சான், சொல்லுங்கண்ணா, ஒட்டுமொத்த உலகமும் முடங்குற ஒரு வாய்ப்பு இருக்கு தெரியுமா? அந்த அதிர்ச்சி தகவல் அதையும் கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப சர்வதேச ஊடகவியலாளர் ஒரு ஆள் எச்சரிக்கை விட்டிருக்கிறார். ஹர்முஸ் ஜலசந்தி வழியே செல்லும் முக்கிய கடல் நீர் இணைய கேபிள்களை
ஈரான் துண்டித்தால், அந்த ஹர்மோஸ் கடலுக்கு கீழால வந்து இணைய கேபிள்கள் போகுது, அதை துண்டித்தால் ஒட்டுமொத்த உலகமும் முடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஹர்மோஸ் முடங்கியதுடன் செங்கடல் உள்ள பாப் எண்ணெய் பகுதியும் ஈரானின் ஆதரவு பெற்ற கவுதி குழுக்கள் முடக்கலாம் என்ற சந்தேகம் இருக்கிறது. அதாவது செங்கடல் பகுதியை கவுதி அந்த குழுக்கள் முடக்கலாம் என்ற சந்தேகம் இருக்குது. அச்சம் இந்த அச்சம் தொடர்ந்து இருக்குது. இப்ப இந்த கேபிள் துண்டிக்கப்படும் என்றால் இணைய சேவை முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கூறப்படுது, எதிர்பார்க்கப்படுது. 2 முக்கிய வழித்தடங்கள் தான் வழியாகவே தான் இவை செல்லுகின்றன. இந்த இணைய கேபிள் துண்டிக்கப்படுமாக இருந்தால் வீடியோ, மின்னஞ்சல், செயற்கை நுண்ணறிவு சேவைகள் வரை உலக இணைய தரவுகள் அனைத்தும் முடங்குமா. இது ஒரு எச்சரிக்கையா விட்டுருக்கேன். ஏன்னா ஹர்மோஸ் ஜலசந்தியில இன்னும் ஒரு லூப் இருக்குது, அதை இன்னும் கையாளல ஈரான். அதை கையாண்டதென்றால் உலகம் முடங்குறலையான்றதை முடிவெடுக்கிறது ஈரான் இல்லை, மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப், மிஸ்டர் பெஞ்சமின் நெத்தனியாகு. 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருந்து ஒரு டீயை குடிச்சிட்டு யோசிங்க. நீங்க 2 பேரும் யோசிக்காம இதை விளையாட்டு திடலா மாத்தினீங்க என்றால் ஒரு தரம் கோல் அடிக்க மாட்டீங்க, முழு கோலும் கோல் போஸ்டுக்கு வெளியெல்லாம் போகும். உங்களையும் காப்பாத்திக் கொள்ளுங்க, எங்களையும் காப்பாத்துங்க. அவ்வளவுதான் நான் சொல்லலாம். டில்சன், நீங்க அங்க இருக்கீங்க, நான் இங்க இருக்கேன், எனக்கு பக்கத்துல இவங்க இருக்கிறாங்க. இவங்களை என்னத்தை செய்யறது? ஓகேடா, ஓகே டில்சன், அப்ப நல்லபடியா போயிட்டு நாளைக்கு சந்திப்போம். பாய். ஓகே, பாய். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடி பிளேஸ்.